Morning to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூவான ஒரு சாப்டர் பார்ப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து நம்ம எல்லா எக்ஸாம்ஸ்லேருந்தும் சம்ஸ் எதிர்பார்க்கலாம். மோர் தென் 3 or 4 சம்டைம்ஸ் உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா 5 சம்ஸ் கூட எதிர்பார்க்கலாம். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பேசிக்கான கான்செப்ட்லேருந்து பார்ப்போம். ஓகே, சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஃபார்முலாஸ் மட்டும் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ், அதாவது எஸ்பி அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் சிபி ஹோல் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபார்முலா லாஸ் பர்சன்டேஜ். லாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இது லாஸ் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஹோல் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100. இதான் மார்க்கெட் ப்ரைஸ் அதாவது எம்பி. டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா இது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ரொம்பவே பேசிக்கான ப்ராப்ளம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். A man buys an article for rupees 27.50 and sells it for rupees 28.60. Find the gain percentage. கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் ஒரு ஆர்டிக்கல் வாங்குறாங்க. எவ்வளோக்கு வாங்குறாங்க? 27 ருபீஸ், அதாவது 27.50 ருபீஸ்க்கு வாங்குறாங்க. ஓகே, எவ்வளோக்கு விற்கிறாங்க? 28.60 ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க. நம்மக்கிட்ட கொஷினில் கேட்டிருக்கிறது கெயின், அதாவது ப்ராஃபிட்கான பர்சன்டேஜ் எவ்வளவு. கெயின்னா ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்க்கு பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்றது கொஷினில் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஹோல் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இங்கே செல்லிங் ப்ரைஸ் என்னது? செல்லிங் ப்ரைஸ் 28.60 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 27.50 ஹோல் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் சேம் 27.50 இன்டூ 100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 28.60ல் 27.50 போயிடுச்சு அப்படின்னா 1.10 1.10 டிவைடட் பை 27.50 இன்டூ 100. இதை இன்னும் சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா 11 டிவைடட் பை 275 இன்டூ 100 அப்படின்னு எழுதலாமா? இது 5 டேபிளில் போய் ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 4%. இதுதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Vimal purchased a house for rupees 27,50,000. He spent rupees 2,50,000 on repair and painting. If he sells the house for rupees 33 lakhs, what is his profit percentage? இதுவும் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான், ரொம்பவே பேசிக்காக. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் என்ன எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஆர் ரயில்வேஸில் எக்ஸாம், அந்த மாதிரி எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஆர் குரூப் 4ல் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் எதிர்பார்க்கலாம். ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது பாருங்கள். ரொம்பவே சிம்பிள். என்ன சொல்லியிருக்காங்க, விமல் பர்ச்சேஸ்ட் எ ஹவுஸ். எவ்வளோக்கு வாங்குறாங்க? 27,50,000க்கு ஒரு ஹவுஸ் வாங்குறாங்க. ஓகே, ஹீ ஸ்பெண்ட் rupees 2,50,000 ஆன் ரிப்பேர் அண்ட் பெயிண்டிங். அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க? 2,50,000 செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இஃப் ஹி செல்ஸ் த ஹவுஸ் ஃபார் rupees 33 lakhs, வாட் இஸ் ஹிஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 27,50,000 வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் ரிப்பேர் அண்ட் பெயிண்டிங் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 2,50,000. அப்போ டோட்டலாக 30 lakhs. ஓகேவா, 30 lakhs மொத்தமாக செலவாயிருக்கா? இப்போ எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 33 lakhsக்கு விற்றுருக்காங்க. எவ்வளோ அதிகமாக விற்றுருக்காங்க? 3 lakh அதிகமாக வச்சு விற்றுருக்காங்க. டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 30 lakhs இன்டூ 100. 10 ப்ராஃபிட் எவ்வளவு? 10% ப்ராஃபிட். ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான்.
Move on to next problem. A man buys an article for rupees 5,000. Clear இல்ல 5,000 இது. He sold it for 600 less after 2 years. ஓகே 2 வருஷம் கழிச்சு 600 ரூபா கம்மியாக வச்சு விற்றுருக்காங்க. ஃபைண்ட் த லாஸ் பர்சன்டேஜ். ஓகே நமக்கு பார்த்தோன்னே தெரியுது இது லாஸ் அப்படின்றது தான். என்ன 5,000க்கு வாங்கியிருக்காங்க, 600 கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு லாஸ் தான். ஓகே லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஹோல் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஓகே இங்கே சால்வ் பண்ணுவோம். இங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 5,000. எவ்வளோ கம்மியாக எடுத்துருக்காங்க? 600 கம்மியாக எடுத்துருக்காங்க. 600 கம்மியாக எடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 5,000 இன்டூ 100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 12. ஓகே 12% தான் ஆன்சர். 12% லாஸ், இதுதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Akshay buys a mobile for rupees 13,300 and sells it for rupees 12,236 rupees. Find her loss percentage. இங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்ன? எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 13,300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. விற்கிறது 12,236 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்க. ஸோ இங்கே லாஸ் தான் நடந்திருக்கு. லாஸோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே 13,300 12,236 இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1064 ஹோல் டிவைடட் பை இங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்ன? காஸ்ட் ப்ரைஸ் 13,300 இன்டூ 100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 8% லாஸ், இதுதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A bicycle marked at rupees 1,500 is he sold for rupees 1,350. What is the percentage of discount? ஓகே இதுவும் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பைசைக்கிளோட ப்ரைஸ், அதாவது மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன? இந்த ப்ரைஸுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸை மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் தேவைப்படுதோ அவங்களுக்கு அதை வச்சு மார்க் ப்ரைஸ் அவங்க டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மார்க் ப்ரைஸ்லேருந்து சோல்ட் இட் ஃபார் 1,350 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க. அப்போது மார்க் ப்ரைஸ் 1,500. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட்? டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் கொஷின். நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே மார்க்கெட் ப்ரைஸ் தான் தேவை. மார்க்கெட் ப்ரைஸ் என்னது? 1,500 தான் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் என்னது? 1,350 ருபீஸ். 1,350 ருபீஸ் ஹோல் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? 1,500 இன்டூ 100. இதுதானே டிஸ்கவுண்ட்டோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே இதை தான் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 150 டிவைடட் பை 1,500 இன்டூ 100. 10 இதில் ஒரு 0. 150 அடிச்சிடலாமா? ரிமைனிங் இருக்கிறது 10. ஸோ 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The list price of frock is rupees 220. A discount of 20% on sale is announced. What is the amount of discount on it and its selling price? இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். லிஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னாலும் மார்க் ப்ரைஸ்னாலும் ஒன்று தான். ஏன்னா அந்த ஃப்ராக்கோட லிஸ்ட் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 2,200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ டிஸ்கவுண்ட் ஆன சேல் அனௌன்ஸ்டு. எவ்வளோ டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க? 20% டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே இப்போது வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆன் இட் அண்ட் செல்லிங் ப்ரைஸ்? எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்றது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளமா? இது பர்சன்டேஜை பேஸ் பண்ணியே போட்டுடலாமா? எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 220 அப்படிங்கிறது மார்க் ப்ரைஸ். இதுலேருந்து 20% டிஸ்கவுண்ட் தராங்க. 10% அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுப்போம். அப்போ 22 ருபீஸ் அப்படின்றது 10%. அப்போ 20% அப்படின்னா இன்ட்டு 2 44 தானே? 44 ருபீஸ் தான் 20%. அப்போ 220 மைனஸ் 44 இஸ் ஈக்குவல் டு 176 ருபீஸ்க்கு தான் விற்றுருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ரொம்பவே சிம்பிளா பர்சன்டேஜில் போகிறது ரொம்பவே சிம்பிள். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A shopkeeper purchased 100 ball pens for rupees 250. He sold each pen for rupees 4. Find the profit percentage. இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஷாப்கீப்பர் 100 பேனா வாங்குறாங்க. எவ்வளோக்கு? 100 பேனா 250 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க.
ஹீ சோல்டு ஈச் பென் ஃபார் ருபீஸ். ஒரு பேனாவை 4 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ டோட்டலாக 100 பேனா விற்கிறப்ப அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்றது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகே, எவ்வளோக்கு ஒரு பேனாவை எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். எவ்வளோ கண்டுபிடிப்போம்? 250 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 2.5. இது எவ்வளவு? 1 பென்னுக்கு. 1 பென்னோட ப்ரைஸ் 2.5. ஆனால் விற்கிறது 4 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. எவ்வளோ அதிகமாக விற்கிறாங்க? 1.5 ருபீஸ். அது 1 ரூபி 50 பைசே அதிகமாக விற்கிறாங்க. டிவைடட் பை 2.5 இதுதான் ஒரிஜினல் ப்ரைஸ் இன்டூ 100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 15 டிவைடட் பை 25 இன்டூ 100 அப்படின்றது சிம்பிளாக போட்டுக்கலாம். இது 4 டைம்ஸா? 4 இன்டூ 15 அப்போது 60% ப்ராஃபிட். ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். An article sold at rupees 5,225 rupees. After allowing a discount of 5%, find its market price. இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விற்ற விலையை கொடுத்துட்டாங்க. அதாவது செல்லிங் ப்ரைஸ், சோல்ட் அட் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 5,225 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க. ஆஃப்டர் லோவிங் டிஸ்கவுண்ட் ஆஃப் 5%, 5% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த விலைக்கு விற்றுருக்காங்க. இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போது 5% டிஸ்கவுண்ட் கொடுத்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் 5,225 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க. அப்போ எவ்வளோக்கு? 100%ல் ஒரு ப்ராடக்ட்னா அப்போ 95% தானே 5% டிஸ்கவுண்ட் கொடுத்து 5,225 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க. அப்போ 100% என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 95 இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5,225 ருபீஸ் இன்டூ 100. அப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டோம்னா 5,225 இன்டூ 100 டிவைடட் பை 95. எல்லாமே 5 டேபிளில் ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். 20, 19 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5,500 தான் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும். அந்த மார்க்கெட் ப்ரைஸ் 5,500லேருந்து தான் 5% டிஸ்கவுண்ட் கொடுத்து 5,225 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க. அதுதான் இங்கே 95% அப்படின்றத நோட் பண்ணியிருக்கோம். புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A shopkeeper bought 10 bananas for rupees 100. Okay, 2 bananas were rotten. Rotten means கெட்டு போகிறது. He sold remaining bananas at rate of rupees 11 per banana. Find his gain or loss percentage. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஷாப்கீப்பர் 10 பனானாஸ் வாங்குறாங்க. எவ்வளோக்கு? 100 ருபீஸ்க்கு வாங்குறாங்க. 100 ருபீஸ்க்கு 10 பனானாஸ். அப்போ ஒவ்வொரு பனானாவும் 10 ரூபாயா? ஓகே, அப்போது ஷாப்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது 2 பனானாஸ் வேர் ரோட்டன், அதில் 2 கெட்டு போயிடுச்சு. இப்போ எவ்வளோ தான் விற்க முடியும்? 8 தான் விற்க முடியும். ஓகே, ஹீ சோல்டு ரிமைனிங் பனானாஸ் அட் த ரேட் ஆஃப் rupees 11. ஒரு பனானாவை 11க்கு விற்கிறாங்க. அப்போ எத்தனை பனானா விற்பாங்க? 8 பனானா, அதில் 2 கெட்டு போயிடுச்சா? ஸோ 8 பனானாஸ் தான் விற்பாங்க. அப்போ 88 ருபீஸ் அப்படின்றது தான் எவ்வளோ? செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் இங்கே 100. ஓகேவா? இப்போ ஒரு பனானா 100 ருபீஸ்க்கு வாங்கி 88 தான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு? 12 ருபீஸ் நமக்கு லாஸா? இங்கே லாஸ் தான். ஸோ கெயினுக்கு இங்கே சான்ஸ் இல்லை. ஸோ இங்கே லாஸ் தான் நடந்திருக்கு. லாஸ் எவ்வளவு? 12 ரூபா லாஸ் நடந்திருக்கு. அப்போ டோட்டலாக மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? அதாவது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 100 இன்டூ 100. இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 12% லாஸ். இதுதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A man buys an article for rupees 9,500 and sells it for rupees 20% gain. Find the selling price. இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க? A man buys an article for எவ்வளோக்கு வாங்குறாங்க? 9,500க்கு வாங்குறாங்க and sells it for 20% gain. 20% gain வச்சு விற்கிறாங்க. அப்போ எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்றதான கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளாக. ஓகே, 20% எப்படி கண்டுபிடிப்போம்? 9,500 இதில் 10% ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். 10%னா 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். 950 அப்படின்றது 10%. அப்போ 20%னா இன்ட்டு 2 இன்ட்டு 0 0 18 19. அப்போது 1,900ங்கிறது 20%. ஸோ டோட்டலாக எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 9,500 ப்ளஸ் 1,900. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 + 5 14 11 11,400 தான் செல்லிங் ப்ரைஸ். இதுதான் ஆன்சர்.
I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.